பூமிக்கு அடியில் இருந்து தோன்றிய 400 வருட பழமையான மாரியம்மன் கோவில் பற்றி தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த பகுதியை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி லிங்கம நாயக்கர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருடைய அரண்மனைக்கு பால் தட்டுப்பாடாக இருந்தது. இதனால் பக்கத்து ஊரில் இருந்து தினந்தோறும் ஒருவர் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். அப்படி ஒரு நாள் வரப்போ அவருக்கு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் குடத்தை கீழே வச்சுட்டு பக்கத்தில் இருக்க மரத்தடியில் போய் படுத்திருக்காரு. திரும்பி வந்து பார்த்தப்போ பால் குடம் காலியாக இருந்திருக்கு. இப்படியே தினந்தோறும் அந்த பகுதியை அடையிறப்பெல்லாம் அவருடைய பால் குடம் காலியாயிட்டே இருந்திருக்கு. இதை பற்றி மன்னர்கிட்ட சொல்லியிருக்காரு. மன்னர் உடனே அந்த இடத்தை தோண்டும்படி உத்தரவிடுறாரு. அந்த இடத்தை தோண்டும் போது வானத்துல கருடன் வட்டமிட ஆரம்பிக்குது. கடப்பாறையால் பூமியை குத்திய உடனே ரத்தம் பீறிட்டு வந்து மறைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து தோண்டும் போது கையில் உடுக்கை வேலாயுதத்துடன் அம்மன் அமர்ந்த நிலையில் இருக்கிறத பார்த்து லிங்கம நாயக்கர் ஆச்சரியம் அடைகிறாரு. அம்மனுக்கு அதே இடத்தில் மஞ்சள் நீராட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போது மேகங்கள் ஒன்று திரண்டு பலத்த மாறி பெய்ததால் அம்மனுக்கு மாரியம்மன் அப்படிங்கிற பெயர்